கொடை. கொடை என்பது நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியது. ஆனால் இன்று முதல் வாசகம் கொடை என்று எதை சொல்கிறது தெரியுமா? நீ ஆண்டவருக்கு என்ன கொடை கொடுக்கின்றாய் என்பதை பற்றித்தான் பேசுகின்றது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கொடைகள் 3. அந்த கொடைகள் என்ன தெரியுமா? 1, நீ ஆண்டவருக்கு உன் உழைப்பின் முதல் கனிகளை கொண்டு போய் சேர். எவ்வாறு ஆபேல் தனது உழைப்பின் முதல் கனியை கொண்டு போய் சேர்த்தாரோ அதே போன்று உனது உழைப்பின் முதல் கனியை கொண்டு போய் சேர். 2வது, உனது உழைப்பில் 10ல் 1 பங்கை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு போய் போடும். அது ஆண்டவராகிய தேவன் மோசேவுக்கு இட்ட கட்டளை. ஏனென்று கேட்டால், நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே ஆண்டவராக பார்த்து போட்ட பிச்சை. அதிலிருந்து ஒரு பகுதியை மனதார எடுத்துக்கொண்டு போய் 10ல் 1 பகுதியை மனதார எடுத்துக்கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்து என்கின்றது. 3வதாக, ஏதாவது ஆலயத்திற்கான கடவுளுக்கான காரியங்கள் இருந்தது என்று கேட்டால் தாராளமாக கொடுத்து உதவு. உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து உதவு என்று சொல்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டியில் ஒரு பெண் 2 செப்பு காசுகள் போடுவதை பார்த்தார் அல்லவா? அதை பாராட்டி பேசினார் அல்லவா? காரணம், அந்த பெண் தனக்குரியது அத்தனையுமே ஆண்டவருக்கு கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் என்று எண்ணி இருந்தார். ஆகவே இந்த 3ஐயும் தான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கொடை என்று முதல் வாசகம் கூறுகிறது. அதே சமயத்தில் கொடையென்று எண்ணிக்கொண்டு எதையெல்லாம் செய்யக்கூடாது தெரியுமா? ஆண்டவருக்கு கையூட்டு பணத்தை கொடுக்கக்கூடாது, லஞ்ச பணத்தை கொடுக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வார்கள்? லஞ்சத்தால் நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து மிகுதியாக இருப்பவற்றை, அல்லது என் பாவங்கள் இப்படியாவது கரையட்டும் என்று சொல்லிக்கொண்டு உண்டியலில் கொண்டு போய் லஞ்சமாக வாங்கிய பணத்தை போடுவார்கள். அப்படி செய்தால் நிச்சயமாக ஆண்டவரது சாபக்கேடுதான் வந்து சேரும் என்பதையும் முதல் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது. ஆண்டவருக்கு கொடை என்பது தூய்மையானதாக கொடுக்க வேண்டுமே ஒழிய அசிங்கமானதை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. காயின் கொடுத்ததைப் போல உணர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு தூய்மையானதை கொடையாக கொடுப்போம்.